இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமெரிக்காவின் வாஷிங்டனில் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு மற்றும் விருந்து என்பது இந்தியாவுக்கு ஏதேனும் பலன் தருமா? இதனால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருக்கிறதா என்ற பல கேள்விகள் எல்லோருக்கும் எழுவது வழக்கம். எனவே ஒரு சாமானிய மக்களுக்கும் இந்த கேள்வி எழுகிற போது இது குறித்து விளக்கமாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய முன்னாள் செயலாளர் திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த இரண்டு தலைவர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது உலக அரங்கில் பேசப்படக்கூடிய கவனிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பல வகையில கிடைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டு கண்ட்ரியோட ட்ரேடு. இப்ப அவங்க ட்ரம்பும் மோடியும் 5 வருஷத்துல 500 பில்லியனுக்கு கொண்டு போகணும் என்று ஒரு இது போட்டிருக்காங்க. ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து இப்போ அமெரிக்காலேருந்து இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஹைடெக் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அதாவது ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளேன்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மற்ற பொருட்களும் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த இந்தியா இப்போ ஒரு குளோபல் பவர். பட் குளோபல் பவர்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் இடைஞ்செல்லாம் நிறைய இருக்கு. அதாவது ஏசியாவில் மாத்திரம், சவுத் ஏசியாவில் மட்டும் இல்லை, ஏசியா பெசிபிக்ல சைனா குறிப்பிட்ட இது மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவோட கொஞ்சம் நெருங்க பழக்கம் இருந்தால் இந்த சைனாக்கு ஒரு நல்ல மெசேஜ் மாதிரி ஒன்று குவாடு மூலியமாகவும் போவோம், பைலேட்ரல் மூலியமாகவும் போவோம், மல்டிலேட்ரல் மூலியமாகவும் இது ஒரு வாய்ப்பு.